சார், பொதுவா ஒரு வெளி உலகத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றதே பத்திரிகையாளர்கள் தான். அந்த பத்திரிகையாளர்களையே தாக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்க புகார் அளிக்கணும் சார்? பத்திரிகையாளரை தாக்குறதுன்றது புதுசே கிடையாது. வருஷம் வருஷம் நடக்கிறது, வாரம் வாரம் நடக்கிறது, டெய்லி நடக்கிறது. அங்கங்க பல இடங்கள்ல தெரியும், பல இடங்கள்ல தெரியாது. இப்போ இந்த சோசியல் மீடியா இருக்கிறனால உங்களுக்கு பத்திரிகையாளர் தாக்கிட்டாங்க அப்படின்னு அதை ஷேர் பண்ணும்போது தெரியுதே தவிர, மற்றபடி பத்திரிகையாளரை தாக்குனா பத்திரிகையாளர் தனிப்பட்ட முறையில் அவங்க எங்களுக்கு கவுன்சில் எங்களுக்கு இருக்கு, நான் போய் இங்கே புகார் பண்ணுவேன், ஹியூமன் ரைட்ஸ்ல நான் போய் புகார் பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சட்டத்தில் பத்திரிகையாளர் மாதிரி ஒருத்தவங்க செய்தியை முன்னாடி கொண்டு வரவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் ஓகே, அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு, புது சட்டங்கள் வரணும். அது நம்ம தமிழக சட்டசபையில இருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். தமிழக சட்டசபையிலையோ இல்ல பாராளுமன்றத்திலேயோ ஓகே ஒரு சட்டம் இயற்றி இந்தியா பூரா இருக்கிற பத்திரிகையாளர்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டம் இயற்ற முடியும். சோ அந்த மாதிரி சட்டங்கள் இயற்றினால் ஓகே, யாருமே ஒரு பத்திரிகையாளர் தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. இப்போ பத்திரிகையாளரை தொடர்றதுக்கு பயப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம், செய்தி போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பயப்படுறாங்க தவிர எல்லாருக்கும் ரீச் ஆயிரும் அப்படின்றதான தவிர வேற எதுவும் இல்லை. பட் சட்டம் ஒன்றும் அவ்வளோ பத்திரிகையாளர் காக்கிற அளவுக்கு இது இல்லை. ஒரு பொதுமக்களை யாரோ ஒருத்தவங்களை தாக்கினா எப்படி நீங்க போலீஸ்ல புகார் கொடுப்பீங்களோ அதே மாதிரிதான் நீங்க போலீஸ்ல புகார் கொடுங்க. என்ன, பத்திரிகையாளருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால, வழக்கறிஞர்கள் நிறைய தெரியறதுனால அவங்களுக்கு சட்டம், எல்லா சட்டங்களும் ஓரளவுக்கு சட்டம் அவங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு இணையா தெரியறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்புனா என்ன அர்த்தம், இந்த சட்டத்துல இவங்க கைது செய்யப்படலாம், அதனால இவங்களை இந்த இடத்துல புகார் கொடுத்தா சரியா இருக்கும். ஒரு ஏசிட்ட போய் புகார் கொடுக்கலாம், டிசிட்ட போய் புகார் கொடுக்கலாம், கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்கலாம், நேரடியா சிஎம் செல்லுக்கு நம்ம புகார் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுமே தவிர, பத்திரிகையாளருக்குன்னு ஒரு ஸ்பெஷலா போய் இங்க போய் புகார் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றும் ஒரு பெரிய சட்டம் இல்லாதனால அது ஒரு துயரமான சம்பவம் தான். எதிர்காலத்தில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். இப்போ நிறைய இடங்கள்ல அந்த கேமராவை தூக்கி தள்ளி விடுறது, கேமராவை பிடுங்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய அந்த அரசியல் நிகழ்வுலாம் பண்றாங்க. அவங்க ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? கண்டிப்பா ரைட்ஸே கிடையாது எந்த இடத்துலயும். பட் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு அவர் கக்கூஸ் போற இடத்துல போய் கேமரா வச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பத்திரிகையாளர், அதை எப்படி அதை அனுமதிக்க முடியும்? நீங்க ரெண்டு பக்கம் பார்க்கணும். பத்திரிகையாளரா நம்ம பார்க்கறது அவங்க இன்னொருத்தவங்களோட பிரைவசியை பாதிக்கக்கூடாது. பிரைவசியை பாதிக்கப்படும் போது அவங்க இந்த கேமராவை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னும் இல்ல, பக்கத்துல ஒரு பொது கழிப்பறை இருக்கு, பொது கழிப்பறை பக்கத்துல இங்கெல்லாம் கழிப்பறை இங்க இருக்கு, இந்த இடத்துல இப்படி போகுது அப்படி போகுதுன்ட்டு பொது கழிப்பறைக்குள்ள கேமரா வச்சு எடுத்துட்டாரு ஒரு பத்திரிகையாளர், என்ன பண்ணுவீங்க? அப்போ தாக்குனாங்கன்னா நீங்க அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு நியாயமா ஒரு அரசியல்வாதியோ ஒரு அரசாங்க அதிகாரியோ ஒரு தவறு செய்யறாங்க, கையூட்டு வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்கும் போது ஒரு கேமரா வச்சு ஒரு கரெக்டா படம் முடிச்சிடுறாரு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னு அப்ப அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது கண்டனத்துக்குரியது. அவங்களுக்கு எதிராக நம்ம கண்டிப்பா குரல் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அவங்களுக்கு எதிராக எல்லாமே திரண்டு நிக்கலாம். சோ வைஸ் வர்சா, இந்த பக்கம் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஃபேமுக்காக, ஒரு ரொம்ப நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எந்த இடத்துல கேமரா வைக்கிறதுன்னு தெரியாம கண்ட இடத்துல கேமரா வச்சு அடி வாங்கின ஒரு இதுவும் உண்டு, சம்பவம் உண்டு. அதே மாதிரி நன்மைக்காக, ஒரு உலக நன்மைக்காக இல்ல மக்கள் நன்மைக்காக இதை பண்றதும் உண்டு. ஸோ நம்ம மக்கள் நன்மைக்கோ உலக நன்மைக்கு நம்ம துணை நிற்கணுன்றது 100% நம்ம தீர்மானமா நான் சொல்லக்கூடியது. சரிங்க சார். இப்ப பத்திரிகையாளர்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பண்ணக்கூடாது அப்படிங்கறது எல்லாமே சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சங்கத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் காவல் நிலையம் வரணுமா, இல்ல டைரக்டாவே அவங்க காவல் நிலையம் போக முடியுமா? அதாவது சங்கத்துல இருந்து போய் ஒரு 10 பேரா சேர்ந்து செய்யும் போது, இப்ப வியாபாரிகள் சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. வியாபாரிகள் சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் யாராவது டொனேஷன் கேட்க வந்தாலோ இந்த கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுன்னு வருவாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு கட்டுறோம் அதுக்கு வேணும்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மதத்துல இருந்தும் இந்த மாதிரி வசூல்கள்லாம் உண்டுன்னு வைங்களேன். அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா நீங்க இல்ல நீங்க சங்கத்துல நீங்க கேளுங்க, நாங்க மொத்தமா அவங்க தான் கொடுப்போம் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி பத்திரிகையாளர் இருக்கவங்க ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிலையும் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 கட்சி இருக்குன்னா 10 கட்சிக்கும் 10 பத்திரிகையாளர் இருப்பாங்க, 10 நிருபர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒண்ணு கூடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு கூட மாட்டாங்க, சண்டை வரும். திமுக பத்திரிகையாளர் கண்டா அதிமுக பத்திரிகையாளருக்கு பிடிக்காது, அதிமுக பத்திரிகையாளர் கண்டா நாம் தமிழர் பத்திரிகையாளர் பிடிக்காது. இப்படின்னு இவங்களுக்குள்ள பிடிக்காத ஒரு கோஷ்டியும் இருக்கும். ஒரு சில பேர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருப்பாங்க, அது வேற விஷயம். அண்ணன் இதுல இருப்பாங்க, தம்பி இதுல இருப்பாரு அப்படின்னு இருப்பாங்க, அது வேற. ஓகே, சோ அதனால அந்த ஒற்றுமைகள் குலையும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நல்லது. அதுக்கப்புறமா அந்த சங்கத்துல போய் புகார் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு பண்ணா நல்லது. இதெல்லாம் லாஜிக் தான், சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது.
இட் இஸ் நாட் அ லா. ரொம்ப சிம்பிளாக லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஊரோட ஒத்து வாழணும். ஊரோட ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. அதுதான் வந்து உண்மையான விஷயம் அந்த இடத்துல. மேலும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு, இல்லை நீங்கள் வேற ஏதாவது ட்ரேடை சார்ந்தவங்க, உங்களுடைய பாதிப்பு இல்லை உங்களுடைய தீமைகள் உங்களுக்கு வந்தது, இல்லை உங்களுக்கு அதனால என்ன நன்மைகள் வந்தது அப்படின்ற உங்கள் கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.